அவர்கள் அதை உடையவர்களாக இருப்பார்கள். நடனமும் குதிப்பும் சுற்றி ஓடுதலுமா இருக்கிறதான ஒரு சபைக்குள் நீங்கள் செல்லுங்கள். நான் இந்த காரியங்களை கண்டித்துக் கொண்டிருக்கவில்லை. நான் கவனித்தவைகளிலிருந்து வெறுமன ஒரு குறிப்பாக உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். மிகவும் உணர்ச்சி வசப்படுகிற ஒரு போதகர் உங்களுக்கு கிடைத்தால் முழு சபையாருமே உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக இருப்பார்கள். விரைப்பான பிடிவாதம் உள்ள ஒரு போதகரை நீங்கள் பெற்றிருந்தால் முழு சபையுமே விரைப்பாயும் பிடிவாதம் உள்ளவர்களாயும் இருப்பார்கள். நீங்கள் ஒருவர் இன்னொருவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு நல்ல மனிதனையும் ஒரு கெட்ட ஸ்திரீயையும் எடுத்து அவர்களை ஒன்று சேர்த்து வையுங்கள். ஒன்று மற்றொன்றிற்கு செல்லும். அது ஒன்று அவன் ஒரு கெட்ட மனிதனாக ஆவான் அல்லது அவள் ஒரு நல்ல ஸ்திரீயாக ஆவாள். இரண்டு பேர் ஒருவனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக மாட்டார்களே. நான் இதை பயபக்தியுடன் வேதத்திலிருந்து கூறுகிறேன். என் முழு இருதயத்தோடும் எனக்குள் இருக்கின்ற எல்லாவற்றோடும் நான் ஒரு வீண் சந்தடி செய்கிறனாக ஒருபோதும் இராதபடி நான் முயற்சித்திருக்கிறேன். ஏனென்றால் நான் அந்த மூளைக்கல்லை வைத்த போது தரிசனத்தில் வார்த்தையை பிரசங்கி ஒரு சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன்னுடைய ஊழியத்தின் முழு நிறுவனத்தை செய். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று கூறப்பட்டது. சத்தியம் என்றால் என்ன? உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். நான் குற்றவாளியாக இருந்தால் தேவன் என்னை மன்னிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படியாக என் முழு இருதயத்தோடு ஜனங்களுக்கு வார்த்தையை அளிக்க நான் முயற்சிக்கிறேன். நான் நியாயத்தீர்ப்பில் நிற்கும் பொழுது ஜனங்களிடமிருந்து குதித்துக் கொண்டு வருகிற ஏதோ தவளைகளின் ஆவியாய் அல்லது பறந்து கொண்டிருக்கிற பூச்சியாய் அல்லது அந்த விதமாக அல்லது கரங்களில் இருந்து எண்ணெய் வருகிறதா இல்லாமல், ஆனால் ஒரு வேதாகம அனுபவத்தோடு வேதத்தில் எழுதியுள்ள ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தையில் அது இருக்கின்றது என்ற ஆவியாக இருக்கும். அதைத்தான் நான் கடினமாய் முயற்சித்திருக்கிறேன். இப்போ